ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீட்டு தோட்டத்தில் தினம் நான் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டு தோட்டத்தில் பார்த்து ரசிக்கவும் ஆர்வத்தோடு கற்றுக்கவும் நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நான் தோட்டத்தில் புதுசாக செய்கிற முயற்சிகளையும் தோட்டத்தில் நடக்கிற அழகான சின்ன சின்ன அறுவடைகளையும் பார்த்து ரசிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம தோட்டத்தில் நடந்த அழகான சின்ன சின்ன பழ அறுவடைகளோட தொகுப்பை பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுமே கொஞ்சம் வதங்கி போய் தான் இருக்குது. ஏன்னா தண்ணி எவ்வளோ பாய்ச்சினாலும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மதியம்லாம் செடி வதங்க ஆரம்பிச்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வெயில் அடிக்குது. கொஞ்ச நேரம் கூட வெளியில் வர முடியல. அவ்வளோவா தோட்ட வேலைகளையும் சரியாக பார்க்க முடியல. இப்போ தோட்டத்துக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இப்போ தோட்டத்தில் பழங்கள் அறுவடை பண்ண தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட் செடிக்கு அடியில் ஒரு பழம் விழுந்து கிடக்குது. நிறைய பூக்கள் பிஞ்சுகள்னு எல்லாமே இருக்குது. இப்போ தான் நிறைய மொட்டுகளும் இருக்குது. அதே சமயத்தில் காய் முதிர்வடைஞ்சு விழுந்தும் கிடக்குது. இதுக்கு சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நம்ம நடவு பண்ணி ஒரு தடவை காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சீசன் இல்லாமலே நல்லா காய்ச்சிட்ருக்கு. ஆனால் கோடையில் வரக்கூடிய பழங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும். ஏன்னா நிறைய தண்ணி விட்டோன்னா அதில் ருசி குறையுது. மற்றபடி இந்த பழம் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்குது. அதை பாருங்கள், அடியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பழம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு அடுத்ததாக இப்போ பப்பாளி அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா அணில் நம்மளுக்கு விட்டு வைக்காது. இந்த மரத்தில் நானும் ஒரு தடவையும் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணுறதுக்குள்ளே பார்த்தா பழுத்த சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதில் 4-5 காய் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒன்று தான் நான் பறிக்க போகிறேன். மற்ற எல்லாமே அணிலுக்கு தான். கொஞ்சம் எட்டலை, கொஞ்சம் ஹைட்டாக எக்கி தான் பறிக்கணும். பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பறிச்சாச்சு. கூடவே ஸ்டார் ஃப்ரூட்டும் இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம தோட்டத்தில் நடந்த வாட்டர் ஆப்பிள் அறுவடையை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தோட்டத்தில் வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கு. இது அறுவடை பண்ண தான் வந்திருக்கேன். பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் அறுவடை ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷமும் காய்ச்சிருந்தது. ஆனால் அதை நாங்கள் அறுவடை பண்ணுறதுக்குள்ளே அணிலே காலி பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாமல் எறும்புங்கெல்லாம் நிறைய சாப்பிடுது. இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. இப்போ தான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம மரத்தில் இருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த தடவை 5 பூ வச்சுருந்தது, எல்லாமே காயாக மாறி இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், இங்கே கீழெல்லாம் நிறைய பூ வந்திருக்கு புதுசாக. இந்த பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. அடுத்ததான் நிறைய காய் வைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ இதை நான் அறுவடை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பறிச்சிடலாம். அடுத்ததாக இன்னும் வரக்கூடிய காய்களில் அடுத்த அறுவடையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ரெகுலராக. பாருங்க, அப்படியே கொத்தோட பறிச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் நடந்த குட்டி குட்டி அழகான அறுவடையை பார்த்தோம். அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.